இயக்குனர் அமீரை விமர்சித்து பேசியதற்கு தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தற்போது வருத்தம் தெரிவித்திருக்கிறார். சமுத்திரக்கனி, பாரதி ராஜா போன்ற முக்கிய இயக்குநர்கள் அமீருக்கு ஆதரவாக களமிறங்கிய நிலையில் தற்போது இயக்குனர் அமீரிடம் ஞானவேல் ராஜா வருத்தம் தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பருத்தி வீரன் திரைப்படத்தை இயக்கும்போது ஏற்பட்ட முரண்பாடுகளை தொடர்ந்து பல்வேறு பேட்டிகளாக ஞானவேல் ராஜா தன்னுடைய கருத்தை கொடுத்திருந்தார். அப்போது அமீர் தொடர்பாக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக தற்போது ஒரு வருத்தம் தெரிவித்ததாக தெரிகிறது. விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில், இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போது அமீருக்கு ஆதரவு பெருகி வரக்கூடிய நிலையில் இந்த வருத்தம் தெரிவிக்கப்பட்டிருக்கா? அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? தேவப்பிரியன் பருத்தி வீரன் திரைப்படம் வெளியாகி 17 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் அந்த படத்தின் படப்பிடிப்பு சமயத்தில் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மற்றும் நடிகர் கார்த்தி, இயக்குனர் அமீர் ஆகியோரிடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. குறிப்பாக ஞானவேல் ராஜாவிற்கும் இயக்குனர் அமீருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதற்கு காரணமாக அந்த படத்தின் பட்ஜெட் சொல்லப்பட்டது. என்னவென்றால் அமீர் ஒரு பட்ஜெட்டை கூறினார். ஆனால் அந்த படப்பிடிப்பு முடியும் பொழுது அது 2 மடங்காக உயர்ந்தது என தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கூறினார். இயக்குனர் அமீர் அதை மறுத்து வந்தார். முறைப்படியே அனைத்தும் கணக்கு வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என கூறி வந்தார். இது குறித்து தனக்கு ஏமாற்றம் ஏற்பட்டதாகவும் தனக்கு 1.5 கோடி ரூபாய் தொகை வர வேண்டியது இருக்கிறதாக அமீர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கும் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் சமீபத்தில் அமீர் ஒரு பேட்டி அளித்திருந்தார். அதில் ஞானவேல் ராஜா மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இதற்கு பதில் அளிக்கும் விதமாக ஞானவேல் ராஜா ஒரு பேட்டி அளித்திருந்தார். அதாவது ஒரு இணையதள தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருந்தார். அதில் அமீர் குறித்து சில விஷயங்களை பகிர்ந்திருந்தார். அதில் சில கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியதான் இப்போ தற்போது விமர்சனங்கள் எழுந்தன. அது மட்டும் இல்லாமல் அமீர் குறித்து அவர் பயன்படுத்திய வார்த்தைக்கு பருத்தி வீரன் திரைப்படத்தில் அமீருக்கு உதவியாளராக பணியாற்றிய சமுத்திரக்கனி, இயக்குனர் சமுத்திரக்கனி மற்றும் சசிகுமார் ஆகியோர் அந்த பிரச்சனை குறித்து எங்களுக்கு முழுமையாக தெரியும். குறிப்பாக சசிகுமார் நான் பணம் கொடுத்தேன் அந்த படத்திற்கு என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். குறிப்பாக இந்த படம் வெளியாகும் பொழுது இந்த பிரச்சனை என்பது தயாரிப்பாளர் சங்கம் வரை சென்றது. அப்போதைய தலைவர் ராமநாராயணன் மற்றும் சிவசக்தி பாண்டியன் ஆகியோர் தலையிட்டு அந்த பிரச்சனையை சரி செய்து படத்தை வெளியிட முயற்சி செய்திருந்தார்கள். இது அப்போது இருந்த அந்த தலைவர் தற்போது இல்லை. இது குறித்தெல்லாம் சினிமா துறையில் விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் தான் இவர்களுடைய இருவரின் பேட்டிகள் தற்போது விவாதத்தை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் ஞானவேல் ராஜாவுக்கு எதிராக அமீருக்கு ஆதரவாகவும் சிலர் கருத்து தெரிவித்தனர். குறிப்பாக அந்த திரைப்படத்தில் பருத்தி வீரன் திரைப்படத்தில் பணியாற்றியவர்கள் ஆதரவு குரல் எழுப்பி வந்தார்கள். பாரதி ராஜாவும் அமீருக்கு ஆதரவாக பேசி இருந்தார். இந்த நிலையில் தான் இந்த ஞானவேல் ராஜா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் நான் 17 ஆண்டுகளாக நான் எதுவும் பேசாமல் இருந்து வந்தேன். ஆனால் அவர் குடும்பத்துடனும் நெருங்கி பழகியவன். ஆனால் சமீபத்திய பேட்டியில் அவருக்கு பயன்படுத்திய வார்த்தைகள் என் மீது குற்றம் சாட்டியிருந்தார். அது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் இந்த பேட்டியை நான் அளித்தேன். அதில் நான் பயன்படுத்திய சில வார்த்தைகள் அமீர்கை புண்படுத்தி இருந்தால் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார் தேவப்பிரியன். செந்தில், ஞானவேல் ராஜா தொடர்பான விமர்சனங்கள் அண்மை காலத்தில் நிறைய முன்வைக்கப்பட்டது. சிவகார்த்திகேயன் அழுத சம்பவத்தோடு ஞானவேல் ராஜா தொடர்புபடுத்தி பேசப்பட்டார். அதே மாதிரி அவருக்கு எதிராக ஞானவேல் ராஜாவுக்கு எதிராக பிரபல இயக்குநர்கள் அணி திரள்றாங்க. ஞானவேல் ராஜாவால் பாதிக்கப்பட்டவர்கள் ஓரணியில் திரள்ற நிலையில தான் இந்த வருத்தம் அப்படின்றது இருக்கா, இல்லை ஞானவேல் ராஜா இது ஒரு இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்டா பார்க்கணுமா? தேவப்பிரியன், இந்த பிரச்சனை என்பது, அதாவது ஞானவேலுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது பருத்தி வீரன் என்பது தனி. அதே போல நீங்கள் குறிப்பிட்ட சிவகார்த்திகேயன் என்பது தனியாக இருக்கக்கூடியது. அதாவது சிவகார்த்திகேயன் தன்னுடைய நிறுவனத்திற்கு படம் நடித்து கொடுப்பதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அவர் தொடர்ந்து படம் நடிக்க மறுத்து வருகிறார் என்பதற்காக அவர் தயாரிப்பாளர் சங்கம் சென்று முறையிட்டு பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்ற நிலையில் தான் அந்த மிஸ்டர் லோக்கல் என்ற திரைப்படம் உருவானது. அதற்கு பிறகு அது ஒரு புறம் நடந்து கொண்டு இருக்கும் அதே சமயத்தில் தான் பருத்தி வீரன் பிரச்சனையும் பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இது தொடர்பாக அது தயாரிப்பு என்ற பிரச்சனை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தான் இந்த பருத்தி வீரன் பிரச்சனை தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இது இருவேறு பிரச்சனைகளாகத்தான் இதை பார்க்க வேண்டும் தேவப்பிரியன். இப்ப இந்த விவகாரத்தில் நேரடியா சம்பந்தப்பட்டவர்கள் கார்த்திக், சிவகுமார், சூர்யா குடும்பத்தினர் தான். ஞானவேல் ராஜா 17 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா துறையில் எந்த அளவுக்கு இருந்தார் அப்படின்றது பெரிய ஆட்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் ஏன் சிவகுமார் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கார்த்திக்கோ சூர்யாவோ இதை பற்றி எந்த விதமான கருத்தும் சொல்ல மறுக்கிறாங்க?
கார்த்திக்கு வாழ்க்கை கொடுத்தார் அப்படின்ற ஒரு கருத்து பலவரா சமூக வலைத்தளங்களில் பேசப்படக்கூடிய நிலையில இந்த விஷயத்துல உண்மை என்ன அப்படின்றது சிவகுமார் தானே சொல்லணும். தேவப்பிரியன், இந்த திரைப்படம் உருவாகும் சமயத்தில், அதாவது மௌனம் பேசியதே திரைப்படத்தில் ஏற்பட்ட, அதாவது சூர்யா ஹீரோவாக நடித்து வெளியான அந்த மௌனம் பேசியதே திரைப்படத்தில் ஏற்பட்ட அந்த நட்பின் காரணமாகத்தான் அமீர் மற்றும் சிவகுமார் குடும்பத்தினர் ஒரு நட்பில் இருந்து வந்தனர். அதன் பிறகு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இரு தரப்பில் இந்த விஷயத்தில் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அதாவது தயாரிப்பு நிறுவனத்துடைய கருத்து ஒன்றாக இருக்கிறது, இயக்குனர் கருத்து ஒன்றாக இருக்கிறது. சூர்யா தரப்பில் சூர்யாவின் உறவினரான ஞானவேல் இந்த திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானாலும் தயாரிப்பு பணி முழுவதையும் ஞானவேல் ராஜா கவனித்துக் கொண்டார். நடிகர் கார்த்தி என்பவர் நடிகர் என்ற ரீதியில் மட்டும்தான் பணியாற்றி இருந்தார். அதன் காரணமாக இதற்கு தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தான் பதில் அளிக்க வேண்டும், அவர் இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் என்ற ரீதியில் தான் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஞானவேல் ராஜா அது முழு பொறுப்பையும் ஏற்று அந்த பிரச்சனையை கையாண்டு வருகிறார். அதே போல அமீர் தான் வழக்கு தொடர்ந்திருந்த இதில் முதல் நபராக ஞானவேல் ராஜாவையும் அதற்கு பிறகு சிவகுமார், சூர்யா மற்றும் கார்த்தி, அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கம் ஆகியவர்களை சேர்த்திருந்தார். இதில் சூர்யா மற்றும் கார்த்தி, சிவகுமார் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராக தேவையில்லை என்பது குறித்து நீதிமன்றம் அறிவுரை கூறியிருந்தது. இந்த நிலையில் தான் ஞானவேல் ராஜா இந்த பிரச்சனையை கையாண்டு வந்தார். அதன் காரணமாக ஞானவேல் ராஜா இந்த பிரச்சனையை தயாரிப்பாளர் என்ற முறையில் கையாண்டு பாடலாசிரியர் திரு ஸ்நேகன் நம்முடன் பேசலாம். சார் வணக்கம். தற்போது ஞானவேல் ராஜா அவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்கார். உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்னதுல? பொதுவாக எல்லாருமே தடுமாறி சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது இயல்பு. நாங்க அதைதான் நாங்க பேசணும். நீங்க என்னதான் சண்டை இருந்தாலும் ஒருத்தரை ஒரு கலைஞரை, ஒரு மிகச்சிறந்த கலைஞரை நீங்க காயப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகள் உபயோகப்படுத்தினதான் சிரமமா இருக்குது. நாங்களாம் வருத்தப்பட்டோம். அந்த வகையை அதை உணர்ந்து அவர் இந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. இந்த உணர்வு தான் நான் எல்லாத்துக்குமே எதிர்பார்க்கிறேன். சண்டை போடுங்க, சமாதானம் ஆயிடுங்க. காரணம், நம்ம சினிமா திரை குடும்பங்கிறது ஒரு பெரிய குடும்பம். இதுல முரண்பாடுகள் வரணும். அதுதான் படைப்பாளர்களுக்கு உள்ள ஒரு அந்த ஆளுமைங்கிறது. அந்த ஆளுமையின் விதமாகத்தான் இந்த உணர்வு ஏற்றத்தாழ்வுகள் அல்லது இந்த முரண்பாடுகள் வரும். ஆனா அது அந்த நேரத்துல வார்த்தைகளை மட்டும் அளந்து பேசணுங்கிறதா எங்களை எல்லோருடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருந்துச்சு. அதை அண்ணன் ஞானவேல் ராஜா உணர்ந்திருக்காரு அப்படின்னா உண்மையிலே வரவேற்கிறேன். ஸ்டுடியோ கிரீன்ஸுடைய ஆதிக்கம் அப்படின்றது சினிமா துறையில கடந்த சில வருடங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் ஞானவேல் ராஜா பேசுனுடைய பேச்சு, தடித்த வார்த்தைகள் அப்படின்றாங்க. அது உண்மையா? அது என்னன்னா ஓப்பனா சொல்ல போனீங்கன்னா, அவருக்கு இப்ப சமீபத்துல அவரே அந்த பேட்டியை கொடுத்திருந்தார். ஏன்னா சூர்யா அல்லது சிவகுமார் சார் அல்லது அவங்க கார்த்திக், இவங்க 3 பேர் இருக்கிற தைரியத்துல தான் நீங்க பேசுறீங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க அப்படின்னு ஒரு ஊடகத்துல கேட்டதுக்கு அவருடைய பதிலை நான் சொன்னேன், ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அவர். ஆமா, வேற வழி எனக்கு என்னன்னா, எனக்கு அவங்கதான் என்ன சினிமா கொண்டாந்தாங்க, அவங்கதான் என்ன வளர்த்து விட்டாங்க, அந்த தைரியம் கூட என்கிட்ட இருந்திருக்கலாம், இவங்கெல்லாம் என் கூட இருக்காங்களே அப்படிங்கிற விஷயத்த அவர் ஒத்துக்கிட்டாரு. எனவே ஒரு வகையில நம்ம பின்னாடி ஒரு பெரிய பலமான ஒரு அரண் இருக்கும் பொழுது நாம எதையும் செய்யலாங்கிற ஒரு துணிச்சல், ஒரு முரட்டுத்தனமான துணிச்சல் கூட இப்படி எல்லாம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சினிமா துறை யூகித்ததை அவரே அவருடைய வாயால ஒத்துக்கிட்டாரு. ஆனா என்னன்னா, அது எல்லாமே மாறக்கூடியது, மாற்றத்துக்குரியது என்பது எந்த பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாருமே அதை நினைவு நிறுத்தி அதை முன்னிறுத்தி செயல்படுவதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அது தனிப்பட்ட நபர் பிரச்சனையா இருந்தா பரவாயில்ல, ஒரு வளரும் கலைஞரா அன்னைக்கு சிவகார்த்திகேயன் இருந்தாரு, அவருடைய வளர்ச்சியை முட்டுக்கட்டப்படக்கூடிய வகையில தான் ஞானவேல் ராஜாவுடைய நடவடிக்கை இருந்துச்சு. அப்ப சிவகுமார் குடும்பத்துடைய ஒப்புதலோட தான் ஞானவேல் ராஜா நடந்துக்கிட்டார் அப்படின்னா அதனுடைய காரணம் பின்னணியிலும் அவங்க தானே இருந்திருப்பாங்க. இல்ல, அது அனுமானத்திலேயோ ஆர்வத்திலேயோ சொல்ல முடியாது சகோதரா. என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஆரம்ப காலத்துல சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி இவரால் தடைப்பட்டது அல்லது சில இடத்துல பெரிய முரண்பாடுக்கு உள்ளானதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இனி அது நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கை அவர் கொடுக்கணும் அடுத்தடுத்து வர செயல்பாடுகளையும் வார்த்தைகளையும். அப்படிதான் சொல்லணுமே தவிர ஒரு ஆர்வத்துல ஆமா அந்த தைரியத்துலதான் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி வெறுமனே விமர்சனங்களை அள்ளி வீசினோம்னா அப்புறம் அவருக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி திரு ஸ்நேகன். விரிவான தகவலுக்கு நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.